அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. முக்கியமா சில விஷயத்த பார்த்துருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அண்ணன் நாம் தமிழ் கட்சி தலைமை நம்ம அண்ணன் சீமான் இருக்கார்ல, அவரு என்ன கண்ணா அப்படின்னு வாய்க்கு வந்தபடிலாம் முதலமைச்சர் விஜய பேசுறாரு. என்ன காரணம் கேட்டா அவங்களுக்கே தெரியல. என்ன காரணம் அவங்களுக்கு தெரியல. என்னவோ ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் காரணம் பார்த்தா அவர் பேர் ஜோசப் விஜய். அதுக்கு முன்னாடி விஜய்னு இருந்தாரு, இப்ப ஜோசப் விஜய்னு இருக்காரு. இதனால என்ன பிரச்சனை மக்களுக்கு? ஜோசப் விஜய்னு இருந்தா என்ன பிரச்சனை மக்களும் கேட்கறாங்க. இந்த ஜோசப் விஜய் தான் தனி தருவாங்க காவேரியில, விஜய்னு இல்லைன்னா காவேரியில தனி தர மாட்டாங்க. இல்ல முல்லை பெரியார் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, இல்ல நாட்டு மக்களுக்கு ஏதாவது வன்முறை கலவரம் இல்ல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது, இந்த ஜோசப் விஜய் இந்த ரெண்டு பேரால ஏதாவது மக்களுக்கு பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனையா? மெயினா அவர் என்ன பேர்னா வச்சுட்டு போறாரு, அது என்ன பிரச்சனை? சரி, அப்படியே கூட அந்த பேர்ல என்ன பிரச்சனை இருக்கு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்போ விஜய் என்ற பேர் அவர் சினிமால வச்சிருந்தாரு. சினிமால பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, யாருக்குமே சொந்த பேர் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூமராலஜி மாதிரி ஏதாவது பார்த்து சினிமால தனக்கு பிடிச்ச ஒரு பேரு, ராசியான பேரு, இந்த நம்பர் அந்த நம்பர் சேர்த்து வச்சா வெற்றி வரும், ஜெயிக்கலாம், நிறைய வாய்ப்பு கிடைக்கும், பெரிய லெவலில் போகலாம், இப்படி ஒரு அபிப்பிராயம் சினிமா துறையில் இருக்கு. நீங்க உடனே கேட்டு பார்த்துக்கங்க சொல்லுவாங்க. அது பிரகாரம் நிறைய பேர் அவங்கவுங்க பேரை மாத்தின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இவர் பேர் விஜய் தான் வச்சிருக்காரு. ஜோசப் விஜய்னு வைக்கல. ஜோசப் விஜய் தான் சொந்த பேரு, ஆனா விஜய் தான் வச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர். சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, சினிமால என்ன பேர் வச்சாலும் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த பேர் வச்சாலும் யாருக்குமே பாதிப்பு கிடையாது. மக்களுக்கோ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாருக்கு சினிமால ஒரு விஜய் வச்சு நடிச்சிட்டு போறாரு, அப்துல்லா நடிச்சிட்டு போகலாம், கிஷோர் நடிச்சிட்டு போகலாம், என்ன வேணாலும் போகலாம். அவர் சொந்த பேரை வைக்கணும் அவசியமே கிடையாது. ஆனா அவர் அரசியலுக்கு வரும்போது என்ன பண்ணணும், சொந்த பேரை தான் வைக்கணும். ஏன்னா அது ஒரு கெசட்ல பதியும். அரசுடைய கெஜெட்ல அத்தனை சைன் பண்றதுலயும் அத்தனை அவருடைய முதல்வராக இருந்து எந்தெந்த கோப்பு கையெழுத்து அத்தனை ஒரு சொந்த பேர் தான் இருக்கணும். அதனால அவர் ஜோசப் விஜய் அவர் படத்துல நடிக்கும் போது சிலுவெல்லாம் போட்டுக்கின்னு கிராஸ்லாம் போட்டுக்கின்னு நிறைய படங்கள்லாம் நடிச்சிருப்பார். நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் படங்கள்லயும் வந்துக்குது. நிறைய மாதிரி ஒரு ஆல்பம் சிம்பு சார் பாடியிருப்பார் ஒரு பாட்டு, அதுலேயும் கிராஸ் போட்டு தான் நடிச்சிருப்பாரு, பாட்டு பாடியிருப்பாரு விஜய். ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ அவர் ஜோசப் விஜய் தான் இருந்திருக்காரு. கிறிஸ்டினுக்கு ஆதரவா கிறிஸ்டினுக்கு ஆதரவா நடிச்சிருக்காருன்னு எல்லா விஷயமும் தெரியும். கிறிஸ்டினு முஸ்லீமு இந்து சொல்லிட்டு அவர் எதுவும் விஜய் பார்க்கல. படத்துல அப்படி ஒரு சீன் கொடுத்தா அவர் அந்த மாதிரி நடிக்கிறார். அது எல்லாருமே அப்படிதான். புரியுதுங்களா? ஏன்னா சினிமா துறையில எல்லாம் பாருங்க, தனக்கு என்ன கட்சி பிடிக்குமோ, தனக்கு என்ன கொள்கை பிடிக்குமோ அதை பார்க்க மாட்டாங்க. அந்த காசு என்ன தராங்களோ, அந்த காசு கொடுக்குற டைரக்டர் தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்களோ, தன் கொள்கைக்கு மீறி அவங்களுக்கு காசுக்காக எப்படி வேணாலும் நடிப்பாங்க. அது நடிப்புக்காக அவங்க இந்த கேரக்டர் நீங்க பண்ணணும் அப்படின்னா அந்த காசை வாங்கி என்ன கேரக்டர்னாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்க தொழில். ஓகேங்களா? அதில் அவர் என்ன கேரக்டர்னா விஜய் சார் நடிச்சிருக்காரு. இப்போ அரசியல் வரும்போது அவர் சொந்த பேரு ஜோசப் விஜய்னு வச்சிருக்காரு. இதுல என்ன பிரச்சனை? சரி, ஜோசப் விஜய் இந்த பிரச்சனையை விட்டுருங்க. இவர் ஒரிஜினல் பேர் தான் வச்சிருக்காரு, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அண்ணன் சீமான் இருக்காருல்ல, அவருடைய சொந்த பேர் என்ன? செபஸ்டின் சைமன். இப்போ செபஸ்டின் சைமன் சினிமாவில் வரும்போது அவர் செபஸ்டின் சைமன் தெரியாது, சீமான் தெரியும். நீங்க எதுக்கு சீமான் மாத்துறீங்க? அதை சொல்லுங்க. நீங்க சீமான் ஏன் மாத்துறீங்க? செபஸ்டின் சைமனே வைக்க வேண்டியதானே? நீங்க இயக்கிய நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா சீமான் போடுறீங்களா, இயக்குனர் சீமான். அதே போல செபஸ்டின் சைமன் வைங்க. நீங்க ஏன் மாத்துறீங்க? ஓகேங்களா? நீங்க ஒரிஜினல் பேரே வைக்கல. நல்லா புரிஞ்சு. நீங்க ஒரிஜினல் பேர் சீமான் பேர் உங்க பேர் இல்ல, செபஸ்டின் சைமன் தான் உங்க பேரு. ஆனா சீமான் என் பேர் மாத்தி வச்சுங்க. ஆனா விஜய் சார் அரசியல் வந்த பிறகு தன்னுடைய சொந்த பேரெல்லாம் வச்சிருக்காரு. சொந்த பேர் தான் ஜோசப் விஜய், சொந்த பேர், சர்டிபிகேட் பேர் வச்சிருக்காரு. நீங்க இப்ப சீமான் சொந்த பேரா சொல்லுங்க? இல்ல செபஸ்டின் சொந்த பேரா? செபஸ்டின் சைமன் தான் உங்க சொந்த பேர். அப்ப சீமான் எப்படி பேர் வச்சுங்க? ஸோ இப்போ இதுல இருந்து விஜய் சார் தன்னுடைய சொந்த பேரை அரசியலுக்கு மறைக்காம வந்திருக்காரு. அவருக்கு அரசியல் வரும்போது விஜய் கூட பேர் வச்சுக்கலாம். அப்படியே விஜய் கூட வச்சுட்டு கெசட்ல கூட அவர் பேர் இந்த விஜய் மட்டும் நான் வச்சுக்கிறேன், ஜோசப் எடுத்துறேன் அப்படின்னு எடுக்கலையே. அவர் எடுக்கலையே. அவர் ஜோசப் விஜய்னு வந்த பிறகுதான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஓட்டு போறதை விட அதிகபட்சம் இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதிகபட்சம் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இஸ்லாமியர்கள் நிறைய மந்திரி பதவி கொடுத்திருக்காரு. கிறிஸ்துவர்களும் மந்திரி பதவி கொடுத்திருக்காரு, இந்துக்களுக்கு நிறைய கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இல்லைன்னா அறநிலையத்துறை தூக்கி ஒரு இந்து ரமேஷ் சார் கொடுப்பாருங்களா? ஒரு இஸ்லாமியருக்கு நிறைய பரவேஸ் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க, கிறிஸ்டியனுக்கும் கொடுத்திருக்காங்க, இந்து சமமா கொடுத்திருக்காரு, எல்லா ஜாதிக்கும் கொடுத்திருக்காரு. இப்போ அவர் அங்க வந்த பிறகு அந்த மதவெறியோடு திரிகிறாரா முதலமைச்சர் விஜய் சார்? மதவெறியோடு இருக்காரா? இல்ல. நீங்க
உங்க பேரு செபஸ்டின் சைமன் பேரை செபஸ்டின் சைமன் பேரை சீமானு மாத்திக்கினீங்க. அது ஒரிஜினல் பேரே இல்ல, அரசியலுக்கு ஒரிஜினல் பேர் இல்ல. ஓகேங்களா? அப்போ அப்படிதான் நீங்க இது பண்ணலாம். நீங்க அரசியலுக்கு வரும்போது உங்க ஒரிஜினல் பேரை வச்சு வந்திருக்கணும். ஒரிஜினல் பேரை வைக்கல. அவரு அரசியல் வரும்போது மக்கள் ஓட்டு போடுறாங்க. தன்னை நம்பி ஓட்டு போடுறவங்க என்ன பண்ணும், தன்னுடைய மொத்த பயோடேட்டா பக்காவா தெரியணும். பேரே வந்து நம்ம பேர் வெறும் விஜய்னா நல்லா இருக்காது, முழு பேர் என்னவோ அதை நம்ம பண்ணுவோம்னு உண்மையை மறைக்காம வெளிப்படுத்திருக்காரு. அந்த ஜோசப் விஜய்ன்றதால தான் 108 தொகுதியை ஜெயிச்சிருக்காரு. நல்லா பாருங்க, ஜோசப் விஜய் சொன்னதால அவர் வந்து ஐயோ கிறிஸ்டின் அப்படின்னு ஓட்டு போடாமல. முஸ்லீம் நிறைய போட்டுக்கிறாங்க, இந்துக்கள் நிறைய போட்டுக்கிறாங்க, மீதி பேரும் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அனைத்து மதமும் போட்டிருக்காங்க அவருக்கு. ஓகேங்களா? இப்போ இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் இப்படி பேர் வச்சுட்டாரு அப்படி அதனால என்ன பிரச்சனை? பேர்ல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க தான் தப்பா வந்து பேரை வச்சு அவர் பேரை வச்சு ஏமாத்தணும்னு நினைக்கல, ஒரிஜினல் பேரை வச்சுக்கினாரு. ஒன்றும் தப்பு இல்லையாது. இதுல ஏதாவது நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, ஓட்டு இப்படி வாங்க அப்படின்னு. அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியில் ஏன் நின்னாரு, திருச்சி கிழக்கில் ஏன் நின்னாரு அண்ணன் சீமான் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், பெரம்பூர் தொகுதியில் கிறிஸ்டின் மதம் தான் காரணம் சொல்றாரு. பெரம்பூர் தொகுதியில மதம் காரணம், அதனால நின்னாரு அப்படின்னாரு. பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மதமும் இருக்காங்க. முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, இந்து இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பிசி கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க. ஏன்னா எங்க ஊருக்காரங்க நிறைய அங்கதான் இருக்காங்க. வேலூர், நானு என் ஊர்ல சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கதான் இருக்காங்க. நிறைய பிசி கம்யூனிட்டி, பிசி நிறைய இருக்காங்க. ஓகேங்களா? அதுல மீதி கம்யூனிட்டியே இருக்காங்க. அப்போ அவர் பெரம்பூர் தொகுதியில் அவ்வளவு ஓட்டு வித்தியாசம் எப்படி ஜெயிச்சாருன்னா, இவர் சொல்ல முடியும் கிறிஸ்டின் மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்களா? இல்லையே, எல்லாரும் ஓட்டு போட்டுக்கிறாங்க அவருக்கு. ஏன் ஓட்டு போட்டாங்க? நீங்களே ஏன் ஓட்டு போடல? நீங்களும் பெரம்பூர்ல நீங்களும் உங்க தொகுதியில் நிக்க வச்சுக்கலாம், ஏன் ஓட்டு போடல? நீங்க பல வருஷமா 16 வருஷமா போராடிக்கிறீங்க, பல வருஷமா 16 வருஷமா பேசின்னு இருக்கீங்க, டெபாசிட் வாங்க முடியலையே. என்ன காரணம்? அதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தா அதை சரி பண்ணுங்க. கிழக்கு தொகுதின்றார், திருச்சி கிழக்கு தொகுதி இருக்கு. கிழக்கு திருச்சி தொகுதியில் என்ன பிரச்சனை? அங்க ஜாதின்றாரு, மதம்ன்றாரு. சரி, நான் சொல்றேன், ஜாதி முதல்ல எல்லாம் கிழக்கு திருச்சிலையும் பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா தொகுதியிலையும் எல்லாமே இருக்காங்க. எல்லா மதமும் ஜாதியும் கலந்துதான் இருக்காங்க. சரி, இந்த 2 தொகுதியை விட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதிகளெல்லாம் ஜெயிப்பாரு? நீங்களே நில்லுங்க. நீங்க விஜய் சாருடைய கட்சிக்காரங்க நிக்கிறாங்க காரைக்குடியில், அங்கேயும் உங்களால ஜெயிக்க முடியலையே. அங்கேயே அவங்க விஜய் சாருடைய அவருக்கு எதிராக நீங்க போட்டி போட்டுருக்கணும். எதில் போட்டி போட்டோம்? பெரம்பூர்ல இருந்தீங்கன்னா அதே மாதிரி 2 இடத்துல நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கணும். பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணிடணும். ஏன்னா நீங்களும் கிறிஸ்டின் தானே, சீமான் வச்சுக்கிறீங்க, செபஸ்டின் சைமன் வச்சுக்கிறீங்க, நீங்களும் கிறிஸ்டின் தான், நீங்களும் திருச்சி நின்று இருக்கணும், அங்கேயும் நிற்கணும். அப்போ நீங்க நிக்கலாங்க திருச்சி கிழக்குல, நீங்க அங்க சீமானே நிக்கல, கிறிஸ்டின் மதம் நீங்க போய் நிக்க வேண்டியதானே? அவர் என்ன ஜாதி என்ன மதம் மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன ஜாதி நாடாரு, நீங்க இதுல நிக்கல, கிறிஸ்டின் நாடாரு தானே, பெரம்பூர்ல நிக்கல. அவரும் கிறிஸ்டின், நீங்களும் கிறிஸ்டின், நிக்கல, முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க. சரி, இதை எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 236 தொகுதியில எந்த தொகுதியில விஜய் சார் எல்லாம் ஜெயிச்சிருப்பாரு? இது உங்களுக்கு தெரியல. அப்ப 108 தொகுதியில விஜய் சார் ஆளுங்க ஜெயிச்சிருக்காங்க. தாவேகா கட்சி ஜெயிச்சிருக்கு 108 தொகுதி. அப்ப இவங்க எல்லாம் எதை பார்த்து ஓட்டு போட்டாங்க? இப்ப இவர் வந்து ஜாதி மதம் ஜெயிச்சிட்டாரு. உங்க அறிவு பேச்சு வந்து அப்படியே பயங்கரமான பேச்சாகுது. ஆனா உங்க பேச்சிலே உங்களை தரம் தாழ்த்துக்கிறீங்க. அந்த சீமானண்ணா நல்ல பேச்சா, ஒரு தீவிரமான ஆள் நானு, தீவிரமான ஒரு முக்கியமான ஆள் நான், அவருக்கு எனக்கு தெரியும் நல்லா. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பேச்செல்லாம் வந்து உண்மையுமே வந்து எக்ஸ்ட்ராடினரி சீமானண்ண பேச்சு. அப்படி வெறித்தனமா இருந்தவன் நான் அவர் பேச்சை கேட்டு. ஓகே, அப்படி இருந்தவங்க 108 தொகுதியில தாவேகா எப்படி ஜெயிச்சாங்க? அதை நீங்க சொல்லுங்க. அங்கேயே ஜாதிய மதமா? தமிழ்நாடு ஃபுல்லா, அது முக்கியமான விஷயம், அங்கே கவனிங்க. தமிழ்நாடு ஃபுல்லா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி அனைத்து கட்சிகளும் நல்லா கேடுங்க, ஜாதியை பார்த்து தான் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. இது இல்ல சொல்ல முடியுமா? எங்க ஊர் தொகுதியில பாத்தீங்கன்னா ஜாதி பார்த்தா வேட்பாளர். உங்க ஊர் இந்த வீடியோ பாக்குறது அத்தனை பேருமே உங்க ஊர்ல இருக்கிற ஜாதி யாருன்னு பாருங்க. அதிகபட்சம் அந்த ஆளு வேட்பாளர் திமுக, அதிமுக போடுவாங்க. அந்த ஜாதிக்காரர்களே முட்டிப்பாங்க. ஒரு சில இதுல ஆள் கிடைக்கலன்னா வேற யாருன்னா போடுவாங்க. ஆனா திமுக, அதிமுக சேம் ஜாதியை தான் போடும். வன்னியர் தொகுதியில வன்னியர், முதலியார் தொகுதியில முதலியார், தேவர் தொகுதியில தேவர், அகமுடியார் தொகுதியில அகமுடியார், மரவர் தொகுதியில மரவர், கல்லர் தொகுதியில கல்லர். இப்படிதான் இருக்கும். செட்டியாரு, நாயுடுனா நாயுடு, ரெட்டியாருனா ரெட்டியாரு. எங்க எந்த ஜாதி மக்கள் தொகை அதிகமா இருக்காங்களோ அந்தந்த ஜாதியில தான் வேட்பாளரை நிக்க வைப்பாங்க. இது இன்னி வரைக்கும் அரசியல் துறை இன்னி வரைக்கும் இப்படிதான் இருக்கு. ஆனா விஜய் சார் மட்டும்தான் இஷ்டத்துக்கு வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. எப்படி இஷ்டத்துக்கு வேட்பாளர் அறிவிச்சு ஜாதி ஈதி பார்க்காம எல்லாரையும் அறிவிச்சிருக்காரு. ஆனா எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இது நீங்க பண்ண முடியல.
உங்களால பண்ண முடியுதா? நீங்களே ஜாதி பார்த்தா வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. சரி, விஜய் சார் வந்து இங்கேயும் அங்கேயும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து நின்னாரு ஜெயிச்சாருங்க. நீங்க வந்து திருவெற்றியூர் தொகுதியில் ஏன் நின்னீங்க? அண்ணன் சீமானை கேட்கிறேன், திருவெற்றியூர் தொகுதியில் நீங்க ஏன் நின்னீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், திருவெற்றியூர் தொகுதியில் நாடார்கள் அதிகம். சென்னை திருவெற்றியூர்ல நாடார்கள் அதிகம். அந்த நாடார்கள் அதிகம்ன்றதால அவர் அந்த வேட்பாளராக நின்னாரு சட்டமன்ற தேர்தலில். அப்ப நீங்க அதை வச்சு நின்னீங்க, நீங்க மதம் வச்சு ஜாதி வச்சு நின்னீங்களா? நாடாறு கிறிஸ்டின், நாடாறு இந்து, இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க சென்னை திருவெற்றியூர்ல நின்னீங்க, கேட்டா ஜாதி இல்லைன்னு பேசுவீங்க. சரி, இதை விட்டு காரைக்குடியில ஏன் நின்னீங்க? இப்போ லாஸ்ட் காரைக்குடி தேவர்கள் அதிகம், தேவர் கம்யூனிட்டி அதிகம், நாடாரும் அதிகம். தேவர் சார்பா உங்களுக்கு ஓட்டு விடும். ஏன் கேட்டீங்கன்னா அன்னி தேவர் சமுதாயம் சேர்ந்தவங்க, அதனால உங்களுக்கு தேவர் சமுதாய ஓட்டுகளும் விடும், பிளஸ் வந்து நாடாறு ஓட்டுகளும் விடும். அங்கிற கட்சியில ஏற்கனவே ஓட்டுலாம் வாங்கியிருக்காங்க, அதனால உங்களுக்கு தான் நீங்க நின்று இருக்கீங்க. ஓகேங்களா? காரைக்குடியில் நிற்காம வேற எங்க எங்க ஊர்ல வந்து வேலூர்ல நின்று பாருங்க, கால்பால்ல நின்று பாருங்க. ஏன் காரைக்குடியில தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன் திருவெற்றியூர் தேர்ந்தெடுக்கிறீங்க? நிற்க முடியுமா? முடியாது. இல்ல, நீங்க வேட்பாளர் அறிவிச்சதான் அப்படிதான் அறிவிச்சிருக்கீங்க, தப்பு தப்பா அறிவிச்சிருக்கீங்க. உழைச்சவனை அறிவிக்கல, கஷ்டப்பட்டவனை அறிவிக்கல, கட்சியில மூத்த நிர்வாகி அறிவிக்கல. ஓகேங்களா? ஆனா இங்க எப்படின்னா கட்சியை சரியா வழிநடத்தி விஜய் சாரு சரியா கொண்டு போய் தரமான ஆளை சரியான ஆளை பொறுப்புல போட்டிருக்காங்க. கட்சிக்காரங்க சின்ன சின்ன தவறு செய்வாங்க, கட்சிக்கு முன்ன செய்வாங்க, பின்னாடி செய்வாங்க, இதெல்லாம் சகஜம் தான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. இதை நீங்க பெருசா பேசிருக்கிறீங்க. ஆனா வைத்தறிச்சல் வேணாம் அண்ணனுக்கு, அண்ணன் சீமானுக்கு வைத்தறிச்சல் வேணாம். கட்சியை ஒழுங்கா வழி நடத்துங்க, கட்சியை ஒழுங்கா வழி நடத்துங்க, யார் பேச்சும் கேட்காம வழி நடத்துங்க. கட்சி நாசமா போயிடுச்சு. நாம் தமிழ் கட்சி டெபாசிட்டே வாங்க முடியல. இன்னும் 16 வருஷமா கத்தின்னு இருக்கீங்க, இன்னும் டெபாசிட் வாங்க முடியல. ஏன் வாங்க முடியலன்னு யோசனை பண்ணுங்க. கூடதரம் பேச்சு கேட்டுதான் நீங்க கட்சி வழி நடத்துறீங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆகிப்போச்சு உங்களுக்கு. அப்படி பேசுறீங்க நீங்க விஜய் சார். அவரு உங்களை கண்டுக்கிறதே கிடையாது, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாரு. முதலமைச்சரா பதவி இருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாரு. இன்னும் 6 மாசம் முடியல, அதுக்குள்ளே திமுக வைத்தறிச்சல், அதிமுக வைத்தறிச்சல், நாம் தமிழருக்கு வைத்தறிச்சல், இன்னாவது வைத்தறிச்சல் அப்படி பண்றீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணும் மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு நல்லா தெரியும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். ஏன் இவங்க எல்லாம் தோத்தாங்க? காசு கொடுக்காம இவர் எப்படி ஜெயிச்சாரு? யோசனை பண்றீங்களா? லஞ்சம் ஊருக்குள்ள லஞ்சம் ஒரு போராட்டமே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குமா? நாங்க லஞ்சம் வாங்குவோன்ற அரசு ஊழியர்கள். விஜய் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, எங்களுக்கு சம்பளம் பத்தலன்னு திமுக போராடுறான். திமுக தான் அரசு ஊழியர், அவன் போராடுறான். வீடியோ வந்து இது பாருங்க, எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. அப்படி தெரிஞ்சு நீங்க வந்து இந்த ஆட்சி சரியில்லைன்னா லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்க பேசவே இல்லையே. ஏன் பேசல? எதுக்காக பேசல சொல்லுங்க. சும்மா ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்றீங்க. ஆனா அப்படி இல்லை, விஜய் சார் பேசணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க கத்திக்கினே சாவுங்க, திமுக அதிமுக மீதி பேர் எல்லாம் கத்திக்கினே சாவுங்க. ஏன் கேட்டீங்கன்னா ஐயோ விஜய் வாய் திறக்கலையே. விஜய் ஏன் வாய் திறக்கணும்? உண்மையாலுமே பாத்தீங்கன்னா பேச்சை விட செயல்தான் முக்கியம். உலகத்துல தலை சிறந்த சொல் செயல்தான், தலை சிறந்த சொல் செயல்தான். நல்லா புரிஞ்சுக்கீங்க, பேச்சு கிடையாது. நீங்க எல்லாம் மாஞ்சி இத்தனை வருஷமா பேசினீங்க, சாதிச்சிட்டீங்களா? இல்ல இவரு திமுக சார்பா பல வருஷமா பேசிதான் இருக்காங்க, எல்லாருமே சாதிச்சிட்டீங்களா? அதிமுக சாதிச்சிட்டீங்களா? இல்ல அண்ணன் சீமான் அண்ணன் பயங்கரமா பேசுவாரு, சாதிச்சிட்டாரா? இல்ல, அவர் பேசணுன்ற அவசியம் இல்லை, விஜய் சார் பேசணுன்ற அவசியமே கிடையாது. செயல்தானே முக்கியம், செயல் தானே முக்கியம். இது பேசுனா இவரு எப்படி பேசினாருன்றீங்க, விஜய் சார் அப்படி பேசுனா என்ன எப்படி பேசுறாருன்றீங்க. பேசாம இருந்தா ஏன் பேசலன்றாரு. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதை விட அவர் பேசாம அவர் வேலையை கரெக்டா பாக்குறாரு. இதை உங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க, விஜய் சார் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த வைத்தியச்சல வேணா, நல்லபடியா உங்க கட்சியை வழி எடுத்து பாருங்க யாரா இருந்தாலும். ஏன்னா அவர் எப்படி சொல்றது தெரியல அந்த விஷயம். மொத்த பேரும் வயிறு ஏறிடுறீங்க, நான் எத்தனை முறை சொல்றதுன்னே தெரியல. இதை என்ன சொன்னாலும் ஏதோ அவர் எவ்வளவு நல்லது, எதையாவது ஒண்ணு பேசுங்க. ஒண்ணுவா நீங்க சொல்றதெல்லாம் அவர் செய்யற ஒண்ணு பேசுங்களா, முடிய மாட்டேது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இது வரைக்கும் நான் பேசுற வரைக்கும் எனக்கு போதுங்க. அடுத்த வீடியோவில் மீறி பேசுறேன். என்னுடைய சேனல் வந்து KDS வாய்ஸ் 1ன்னு இருக்கும். அது இன்னும் வந்து பெருசாக நான் வந்து இந்த வீடியோ அதுலேயும் போடுறேன், ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். தயவுசெய்து சேனலை கொஞ்சம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் நிறைய வீடியோ பாருங்க. எனக்கு கொஞ்சம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து வீடியோலாம் நிறைய ஃபேஸ்புக்கில் போகுது. என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பாருங்கள், KDS வாய்ஸ் 1. இன்னும் அதில் டிசைனிங்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல, KDS வாய்ஸ் 1 தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, என்னுடைய ஃபோட்டோ வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.